வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் கூடலூர் தவளமலை பகுதியிலே இருந்து ஒரு செய்தியை, தகவலை தந்திருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக அடைமழை விடாமல் அடிப்பதோடு பலமான காற்றும் வீசுகிறது. காற்றும் மழையின் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலே பாதிப்பு ஏற்பட்ட போதும் தமிழகத்தினுடைய முதல்வருடைய நேரடி பார்வையில் நீலகிரி மாவட்டம் இருப்பதாக கூடலூர் பகுதிக்கு வருகை தந்த நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பேரிடர் மீட்பு குழு அதிகளவு நீலகிரி மாவட்டத்திலே வந்து முன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததின் காரணமாக பாதிப்புகள் இல்லாத அளவுக்கு உருவாகியிருக்கிறது என்று இன்றைக்கு மக்கள் பேசிக்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கூடலூரிலே இருந்து உதகை செல்லக்கூடிய சாலை, இதில் தவளமலை என்று சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்தை வளைந்து நெளிந்து நடுவட்டம் செல்கின்ற பாதையில் மண் சரிவு ஏற்பட்டு மரங்கள் விழுந்து பாதிப்பு ஏற்பட்டதை உடனடியாக மீட்பு குழுவினரும் இன்னும் நீலகிரி மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் இன்னும் கூடலூர் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் என பலரும் சென்று பார்த்து அங்கே ஆபத்தான நிலை இருக்கிறது என்பதை அறிந்து இரவு நேரத்தில் அந்த சாலையில் போக்குவரத்து கூடாது என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் சிறப்பான முறையில் ஒரு அறிவிக்கையை விட்டிருக்கிறார். இதனால் எந்த பாதிப்புகளும் இல்லாத நிலையில் தொடர் மழை, காற்று என்று இருந்ததின் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மலைகளிலே இருந்து இயற்கையான ஊற்றுகள் உருவாகி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மலை மீது தண்ணீர் அருவியாக கொட்டி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு நிலை இந்த இடத்திலே ஏற்பட்டு மண் சரிவு ஏற்பட்டு பாறைகளெல்லாம் உருண்டு வந்து அங்கே இருக்கின்ற மரங்களில் தாங்கி நிற்கின்ற நிலையை மீட்பு குழுவை சேர்ந்தவர்கள் சென்று நேரடியாக அதை பார்வையிடுகின்ற காட்சியை நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்கள் நேரடியாக சென்று அதனை படம் பிடித்து அந்த காட்சிகளினுடைய ஆபத்துகளை எல்லாம் விளக்கி சொல்லியிருக்கிறார். இங்கே பாறைகளெல்லாம் மண் சரிவின் காரணமாக உருண்டு வந்து விழும் நிலையில் அந்த பகுதியிலே இருக்கின்ற மரங்கள் தாங்கி நிற்கிறது. இதை பேரிடர் மீட்பு குழு சேர்ந்தவர்கள் நேரடியாக சென்று அங்கே ஆபத்து இருக்கின்ற இடங்களையெல்லாம் கூட உயிருக்கு துணிந்து துணிச்சலாக அந்த இடத்திலே நேரடியாக சென்று ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். இந்த பாறைகளை எப்படி அகற்றுவது, இந்த பாறைகளினால் சாலை பாதிப்பு, வாகனம் செல்லுகின்ற போது பாதிப்புகள் ஏற்படும் என்ற எச்சரிக்கையை செய்து அதை அகற்றுவதற்காக அரசு அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும், இதைத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் நீலமலை நெப்போலியன் என்று நீலமலை தொலைக்காட்சியின் சார்பாக அழைக்கப்படுகின்ற ஆர் ராசா அவர்கள் கூடலூர் வந்திருந்த போது பேரிடர் குழு அதிகளவு தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்கின்ற மகத்தான
தலைவர் தளபதி அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னார். அது உண்மை என்று சொல்லுகின்ற வகையில் ஏராளமான பேரிடர் மீட்பு குழுவை சேர்ந்தவர்கள் கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா பகுதியிலே தங்கியிருந்து இதுபோன்ற ஆபத்தான பகுதிகளிலே சென்று துணிச்சலாக பணியினை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் இது மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த பாறைகளை உடைத்து அகற்றுவதா அல்லது சாலைகளிலே எப்படி விழாமல் தடுப்பது என்ற ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மிக விரைவில் சரியான தீர்வு கிடைக்கும் என்று அரசு அதிகாரிகள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் தவளமலை பகுதியிலே பாதிப்பு மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்ற இடத்திற்கே நேரடியாக சென்று இதனை படம்பிடித்து செய்தியாக நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார் என்றும் இன்றோ நாளையோ இதற்கு ஒரு சரியான முடிவும் கிடைக்கும் என்ற தகவலையும் அவர் தந்திருக்கிறார். ஆகவே இரவு நேரத்தில் பயணத்தை செய்வதை பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் நிறுத்தப்பட வேண்டும். முன் எச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக மாலை 6 மணிக்குள் பயணத்தை சென்று வருவதைப் போல பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் 2 நாட்களுக்கு என்று எச்சரிக்கை வந்திருப்பதாக செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். காட்சியையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆபத்தையும் உணர்த்துவதற்காக பொதுமக்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக நமது செய்தி மூலமாக அறிவித்திருக்கிறோம். இதற்காக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து பார்த்து என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். கூடலூர் கோட்டாட்சியரும் இதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வனத்துறை அதிகாரிகளும் முன்னெச்சரிக்கைக்காக தயாராக இருக்கிறார்கள். பேரிடர் குழுவை சேர்ந்தவர்களும் முன் எச்சரிக்கையாக இரவு பகல் என்று பாராமல், மலை காற்று குளிர் என்று பாராமல் அங்கே எந்த நேரமும் உணர்ந்து காத்து கொண்டிருக்கிறார்கள், காவல் இருக்கிறார்கள் என்று தெரிவித்து நமது செய்தியாளர் இதை ஒரு விழிப்புணர்வு செய்தியாக தந்திருக்கிறார் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தினால் அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை எப்போதும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இப்படிப்பட்ட விழிப்புணர்வு செய்திகளை அதிகம் பகிரும் நமது நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே நீங்கள் சென்று செய்திகளை சிறப்பாக எடுத்திருக்கிறாரா செய்தியாளர், இந்த செய்திகளை சிறப்பாக நமது நீலமலை தொலைக்காட்சி வழங்கியிருக்கிறதா என்று யூடியூப் பகுதியிலே கமெண்ட் பகுதியிலே நேயர்களை தயவு செய்து உங்களுடைய கமெண்ட் செய்தியை தாருங்கள். அப்போதுதான் எங்களுக்கு இதுபோன்ற செய்திகளை இன்னும் அதிக அளவு வழங்குவதற்கு ஆசை பிறக்கும், துணிவு பிறக்கும் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்